அதான் அது ஒரு அழகான கதை. ஒரு ஜம்பர் மிட்டாயின்னு ஒரு எளிய மனிதர்களுக்குள்ள இருக்கிற உறவு தான். ஜம்பர் மிட்டாய் வைக்கிற ஒருத்தர் ஒரு ஜபார் பாய். அவரை வந்து அன்றாடம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு இளைஞன் வந்து பார்க்காம போறான். அவனுக்கு வருத்தமா இருக்கு இவர் காணுமேங்கிறது. அந்த இளைஞன் எப்படிப்பட்டவனா, அவன் போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறையில் இருக்கும்போது அம்மா பார்க்க வரும்போது அவர் சொல்றாங்க, ஜபார் பாய் உனக்கு வந்து ஜம்பர் மிட்டாய் கொடுத்து அனுப்புறாரு. அந்த ஜம்பர் மிட்டாய் பாய் வந்து எல்லாருக்கும் அன்போடு அந்த மிட்டாய்களை கொடுக்கக்கூடிய ஒருத்தர். சிறையில் இருக்கும்போது கூட கொடுத்து அனுப்புறாரு. அந்த மிட்டாய்க்காரரை காணமேன்னு துடிக்கிறான். அந்த கதையினுடைய கடைசியில் அவர் வந்து ஒரு திருப்பத்தை வச்சிருக்காரு. நான் சொல்ல நீங்க வாங்கி படிங்க. ஒளிமறை ஒரு குணசுந்தரி. வாங்க வாங்க. ரொம்ப பரவாயில்ல. அந்த தலைப்பே வந்து ரொம்ப ரொம்ப அழகா வந்து ஒரு கவித்துவமா இருக்கு. எனக்கு அந்த தலைப்பு ரொம்ப பிடிச்சது. இந்த கதையினுடைய இது என்னன்னா, ஒரு சின்ன சுருக்கம் என்னன்னா, கீதாக்கா அப்படிங்கிறவங்க அவங்க வந்து ஒரு சிற்றுண்டி விடுதியை நடத்திட்டு இருக்கிற ஒருத்தர். அந்த வீடு அவருடைய கணவர் வீடு. அந்த கணவர் வீடு ஏற்கனவே 2 மரணங்களை சந்தித்த வீடு. ஒன்று வந்து அந்த அம்மாவுடைய, அதாவது இந்த கீதாக்கா என்கிற கதாபாத்திரத்தினுடைய மாமியாருடைய மூத்த மகனுடைய பேரன் மேட்டுப்பாளையத்தில் போன போது ஒரு நீச்சல் குளத்தில், குளோரின் நிறைந்த நீச்சல் குளத்தில் ஒரு 10 வயது மகன் இறந்திருக்கிறான். அது முடிந்து சில மாதங்களில் அல்ல சில வாரங்களில் அவருடைய 3வது மகன் இறந்து விடுகிறார். 2 மரணங்களை சந்தித்த வீடு அது. இந்த கடையை வந்து கீதா நடத்திட்டு இருக்காங்க. அவருடைய கணவர் பேர் சுப்ரீங்கிற பேர் எனக்கு புதுசாக தெரிஞ்சது. சுப்ரீங்கிறவர் நல்லா தான் இருந்தார். அதற்கு பிறகு அவருடைய தம்பி இறந்த சோகத்தில் அவர் வந்து குடிகாரராக மாறாரு. அதுக்கு முன்னாடியே லேசாக இருக்க குடிகாரராக மாறிடுறாரு. இந்த கடையை கவனிப்பதில்லை. கீதா தான் அதை எல்லாமே கவனிச்சுக்கிறாங்க. அவரை அந்த விடுதியில், மருத்துவமனையில், அதிலிருந்து விடுபடுகிற மீட்கிற மருத்துவமனையில் சேர்க்க வேண்டியது இருக்கு. வேற இடங்கள்ல எல்லாம் கொண்டு போய் செலவழிச்சு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த பிறகும் மீண்டும் அவர் குடித்து இறந்து போகிறார். இந்த கதை ஒரு சவப்பெட்டியில அந்த சுப்ரீம் அப்படிங்கிறவுடைய சடலம் வைக்கப்பட்டிருக்கிறது. கீதாக்கா அழாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவருடைய தோழிகள் 2 பேர், அவங்களாம் இவங்க வயசுக்கு குறைவாக வயதுடையவர்கள். அவங்க வந்து பார்க்குறாங்க, இந்த கீதா 27 வயதில் 37 வயதுடைய தோற்றத்தில் இருக்கிறது போல இருக்காங்க. இந்த இறந்து போனவருடைய அண்ணன் ஒருத்தர், இவருடைய கதாபாத்திரத்தினுடைய அண்ணன் இல்லையா, கீதாக்காவுடைய அண்ணன் அவரும் நல்ல போதையில தான் வந்திருக்காரு. சொல்றாரு, இவ அழமாட்டேங்கிறா, அழ சொல்லுங்க அப்படின்னு. அந்த இடத்துல என்னன்னா, ஒரு சின்ன கதையில ஒரு குடும்ப உறவுகள், ஒரு மாமியார், ஏற்கனவே 2 மரணங்கள் நடந்த வீடு, ஒரு கடையை நடத்துற ஒரு பொண்ணு கீதாங்கிற பொண்ணு, பொறுப்பில்லாத ஒரு கணவன், இதையெல்லாம் ரொம்ப அழகா சித்தரிச்சுட்டு போய் இந்த சிறுகதை எந்த இடத்தில் வேறொரு வடிவத்துக்கு போகுதுன்னா, கரண்ட் போயிடும். இந்த கீதா இதுவரைக்கும் அழாமல் தன்னுடைய துக்கங்களை அடக்கி வைத்து கொண்டே இருக்கிற அந்த கீதா, ஒரு மின்சாரம் போயிட்டு மாமியார் வந்து அவங்க இயல்பா நடந்துக்காங்க. அவங்களால எப்படி இப்படி 2 மரணத்துக்கு பிறகு 3வது மரணத்தை தாங்கிக்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. அந்த சடலம் வைக்கப்பட்டிருக்கிற பெட்டியில் வந்து பக்கத்துல வந்து விளக்கை ஏற்றுவாங்க இல்லையா, விளக்கை ஏற்றுறாங்க. அந்த விளக்கின் ஒளி அந்த சடலத்தினுடைய முகத்தில் படுகிற போது இந்த கீதா வெடித்து அழுவாங்கன்னு அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. அதுக்குள்ள இருக்கிற ஒரு காட்சியல் இருக்குல்ல, இந்த கதையை சொல்லிட்டே வந்து அதை அடுத்தது ஒரு காட்சிக்கு கொண்டு செல்கிற நுட்பம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அழகா வந்திருக்கு. இந்த தொகுப்பில் இருக்கிற மிக அழகான கதைகள் நானும் இதை ஒன்றா பார்க்குறேன். எல்லா கதைகளும் அழகானது. இந்த காட்சியை சொல்றேன் நான்.